மாதிரி தான் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சீமான் வந்து போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தாரு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வேலையை வந்து உறுதி தெரிவிச்சு தமிழக அரசு. அதே மாதிரியான போராட்டத்தை தான் உங்களுக்கும் சீமான் முன்னெடுக்க. அவர் பண்ணாலும் பண்ணலனாலும் யார் மூலியமாச்சும் வரட்டும், நாங்கள் வேணான்னு சொல்ல. சீமான் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் நல்லது பண்ண வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு நாங்கள் கொடுப்போம். இப்போ எந்த கட்சியுமே உங்களுக்காக வந்து ஆறுதல் தெரிவிக்காங்க, ஆனால் யாரும் போராட்டத்தை அறிவிக்கும். சீமான் மட்டும் அறிவிச்சிருக்காரு. எப்படி அவர் கொஞ்சம் மனசாட்சி இருக்குது, அதனால அவர் பண்றாரு. அவர் தான் நாங்கள் செய்ய முடியும். அவருக்கு மனசாட்சி. நீங்க எவ்வளவு இது தொந்தரவா இருக்கா, இருக்க முடியாது, என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறோம்? 8 நாளாக ஒரே கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொத்தை நாங்கள் கொள்ளடிச்சோம் சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்க எதுவுமே நாங்கள் கேட்க, எங்கள் வேலை உரிமையோட எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம். 10-15 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறோம் இங்கே இந்த வேலை. ஆமாம், திமுக அவர் தான் வாக்கு எதிர்கட்சி முதலமைச்சராக வாக்கு கொடுத்தாரு, அது நிறைவேற்றலை. இப்போது அவர் கொடுத்த வாக்கு தானே நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோம். எங்கள் வேலை எங்களுக்கு கொடுத்த நான் ஏன் நடு ரோட்டில் இருக்கிறோம் சொல்லுங்கள். சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சிக்காரங்க வந்துருக்குறாங்க, அண்ணா டிஎம்கே காரங்க வந்தாங்க, எல்லாரும் வராங்க. ஆனால் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்றாங்க. வந்து ஆறுதல் கண்டிப்பாக அவரு எங்களுக்கு ஆதரவு பண்ணிட்டு எங்களுக்காக போராடினா அவர் வந்து எங்களை வேலையில் சேர்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவோம். என்ன செய்வோம்? எல்லாரும் அவர் கையெடுத்து கும்பிடுறோம், எங்களுக்கு அதே போதும். ஆனா எங்க வாழ்வாதாரம் எல்லாம் அவர் கையில தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே உங்க வேலையை வந்து நிரந்தரம் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலையை வந்து நீங்க வந்து உடனே அரசு வேலையை ஆகணும்னு இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே. ஏன்னா கொரோனா டைம்ல வந்து அவங்க உயிரே துச்சமான நினைச்சு வந்து வேலை பார்த்தாங்க. அந்த நேரத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரையும் இந்த மாதிரி நிரந்தரம் பண்ணணும்னு ஏற்கனவே சீமான் பல தடவை அறிக்கை விட்டுருந்தாரு. ஆமா, அறிக்கை விட்டு இருந்தாரா? எதுவுமே செய்யலையே எங்களுக்கு. அப்பெல்லாம் போராட்டம், ஜல்லிக்கட்டுல போராட்டம், ஸ்ட்ரைக் இருந்தது, அப்போ செஞ்சோம். வரதா கோயில்ல செஞ்சோம், போஸ்ட் லைட்ல ஒண்ணு இல்ல, இருட்டுல வேலை செஞ்சோம். மரம்லாம் வீந்துச்சு, தண்ணில மரத்துல இருட்டுல வேலை செஞ்சோம். லாஸ்ட் கொரோனால வந்து கொரோனாக்கு செஞ்சிருக்கிறோம் லாஸ்ட். அப்ப கூட எங்கள் வந்து யாரும் எதுவுமே கண்டுக்கல. அப்போ பிள்ளைங்கள வீடு எல்லாம் பயத்தோட வந்து செஞ்சுட்டு போறோம். இது வரைக்கும் ஆண்டவர் எங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, நல்லதா இருந்தோம். இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு திடீர்னு 1ஆம் தேதி வேலைக்கு போனால் கையெழுத்து வாங்காம வேலையில் போங்கன்னா எவ்வளோ பெரிய இது அக்குற அநியாயம் இது. பொம்பளைங்க எவ்வளோ அவசப்பட்டோம் தெரியுமா? வந்து வெயிலுக்கு எங்க 8 நாள் வெயிலுக்கு உட்காந்தோம். அப்போ இந்த அரசாங்கம் வெளியில 8 கூட பார்க்கலாம், பின்னாடி வழியில இருந்து போறாங்க. என்னாச்சு இந்த லேடிஸ் எல்லாம் லேடிஸ் தான் நாங்கள், இவங்களுக்கு என்னாச்சுன்னு கூட எட்டு பார்க்கல. ஒரு வாழை எதுவும் இந்த தண்ணி கூட கொடுக்கல. பாக்குறவங்க கழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி போக மாட்டோம், எங்க உயிர் இங்க விட்டா கூட பரவாயில்ல, நாங்க போக மாட்டோம். எங்க வேலை எங்களுக்கு நிரந்தரம் வேணும், நாங்க பர்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். எங்க வேலை எப்போ மாதிரி எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க, இதே சம்பளம் கொடுங்க, அதே போதும். நான் இத்தனை வருஷம் அதே வேற கம்பெனியில் செஞ்சேன். அந்த 15 வருஷம் 10 வருஷம் பிஎஃப் காசு கிடைக்கும், ஒரு 2-3 லட்சமாவது கிடைக்கும். ஆனால் இப்போ இது விட்டுட்டு கான்ட்ராக்ட் போனால் இப்போ எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. கான்ட்ராக்ட் போனால் அவங்க கொஞ்ச நாள் வாங்குவாங்க, வேலை வாங்க, அப்புறம் வயசாச்சுன்னு எடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? அதான் இந்த வேலை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு அந்த பர்மிட் கூட எப்படியே நிரந்தரமாக செஞ்சுக்கிறோம். எங்கள் வேலை எங்களுக்கு கொடுத்தா இதே சம்பளம் கொடுத்தா நாங்கள் செஞ்சுக்கிறோம். எங்களை எதுவுமே கேட்கல, அவங்க சொத்து கேட்கல, அவங்க பில்டிங்கில் எதுவுமே கேட்கல, எங்கள் வேலை தான் கேட்டு இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான்.